நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு 2 டன் போகும் டெய்லி. இப்போ 4 டன்னாக போகுது. இந்த மாதிரி ஆட்கள் உங்கள்கிட்ட வரது வாங்குறாங்க? ஹோட்டல்ஸ் தான். ஹோட்டல்ஸு, பிரியாணி கடை, கல்யாண நட்சத்திரம், அதில் பிரியாணி போடுறதுக்கு மெயினாக டேஸ்ட்டுக்காக யூஸ் ஆகுது. உணவு வந்து உங்களுக்கு 14 மணி நேரம் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த விறகுல சமையல் பண்ணால் கேஸ்லாம் ஒரு 6 மணி நேரம் தான், 6 மணி நேரத்துக்கு கெட்டு போயிடும். இது கெட்டு போகாது. சென்னையில் வணிக சிலிண்டருக்கான தட்டுப்பாடு அதிகரித்துள்ள நிலையில் விறகு கடைகளில் விறகு விற்பனை 2 மடங்காக அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன். அவரிடம் பேசலாம். பாஸ்கர பாண்டியன், விறகுகளின் விலை தற்பொழுது எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது? வியாபாரிகள் சொல்வதென்ன? ஹாசினி, மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரக்கூடிய போர் பதற்றம் காரணமாக இந்தியாவின் பல்வேறு முக்கிய நகரங்களிலும் அதேபோல் குறிப்பாக சென்னையில் எரிபொருள் தட்டுப்பாடானது கடந்த 4 நாட்களாகவே நிலவி வருவதாகவும் அதன் காரணமாக கடந்த 4 நாட்களாக விறகினுடைய தேவையானது 2 மடங்காக அதிகரித்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வணிக சிலிண்டரினுடைய விலையானது கடந்த 7ஆம் தேதி 115 ரூபாய் ஏறி இருந்தது. அதற்கு பிறகு அடுத்தடுத்து வந்த நாட்களில் வணிக சிலிண்டரினுடைய அந்த தட்டுப்பாடானது பெருமளவில் சென்னையில் நிலவி வந்தது. குறிப்பாக பல்வேறு பகுதிகளிலும் இந்த எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டதன் காரணமாக கடைகளிலும் அதே போல டீ கடைகள், தந்தூரி உள்ளிட்ட பல்வேறு உணவகங்களிலும் இந்த எரிபொருள் தட்டுப்பாடானது பெரும் அவதிக்கு உள்ளாக்கி இருந்தது. குறிப்பாக சர்வதேச சந்தையில் நிலவக்கூடிய கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு மற்றும் போக்குவரத்து தடங்கள் காரணமாக இந்த எரிவாயு தட்டுப்பாடானது ஏற்பட்டு இருப்பதாக கூறப்பட்டிருந்தது. அதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளிலும் 25 நாட்களுக்கு அதற்கு பிறகுதான் இந்த எரிபொருள் சிலிண்டரானது கிடைக்கும் எனவும் அதற்கு முன்னதாக முன்பதிவு செய்திருந்தாலும் கூட முன்பதிவு செய்ய முடியாத நிலை இருந்ததாக கூறப்பட்டதனால் இந்த எரிபொருள் தட்டுப்பாடானது ஏற்பட்டு இருந்தது. இதன் காரணமாக பல்வேறு உணவகங்கள், தேநீர் விடுதிகள் மற்றும் அந்த தந்தூரி போன்ற ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளிலும் கூட மீண்டும் பழைய நிலைமைக்கு, அதாவது விறகு அடுப்பில் சமைப்பதற்கான நடைமுறையை அவர்கள் மீண்டும் தொடங்கி இருக்கிறார்கள். பல்வேறு தேநீர் விடுதிகளிலும் கூட அடுப்பு கறிக்கு கூட மாறி இருப்பதாக விறகு விற்பனையாளர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை இந்த விறகு விற்பனையானது கடந்த 4 நாட்களாக 2 மடங்காக அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக பல்வேறு இடங்களிலும் 500 கிலோ எடை கொண்ட விறகு அடுப்பானது விறகு தேவையானது இருந்து வந்த நிலையில் தற்பொழுது 1000 கிலோ மற்றும் 2000 கிலோ விறகு தேவையானது நிலவி வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். உணவகங்களில் அதே போல ஏற்கனவே சிலிண்டர் மூலமாக தந்தூரி கடைகளிலும் பல்வேறு கபாப் கடைகளிலும் இருந்து வந்த அந்த சிலிண்டர் உபயோகமானது தற்போது அடுப்பு கறிக்கு மாறியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தினசரி ஒவ்வொரு நாளும் 500 கிலோ 1000 கிலோ விற்பனையாக இருந்து வந்த விறகு விற்பனையானது தற்பொழுது 2 மடங்கு, குறிப்பாக 2 டன்னிலிருந்து 4 டன்னாக இந்த விறகு விற்பனையானது அதிகரித்திருக்கிறது. 1 கிலோ விறகு 15 ரூபாயிலிருந்து 16 ரூபாய் வரைக்கும், அடுப்பு கறியானது 1 கிலோ 40 ரூபாய்க்குமான விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த விற்பனையானது அதிகரித்து வரும் நிலையில் விறகு தட்டுப்பாடும் கூட ஏற்படுவதற்கான தேவை இருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து, குறிப்பாக ராமநாதபுரம், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து விறகானது கொள்முதல் செய்யப்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது 1 வாரத்திற்கு தேவையான விறகுகளானது கடைகளில் இருப்பு இருப்பதாகவும் இது தொடரும் பட்சத்தில் இதற்கும் கூட தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழல் நிலவும் என விறகு விற்பனையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர பாண்டியன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.